இந்த ராசியில் பிறந்தவங்க இயற்கையிலேயே நல்ல ஆளுமை பண்புங்க. அதிகார மனோபாவம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தான். எவ்வளவு போராட்டங்கள் கொடுத்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தை தரக்கூடியவர் செவ்வாய் பகவானுடைய சாரமாக இருக்கக்கூடிய கந்தவள் முருகன் தான். கந்தவள் முருகனுடைய சாரமாகவே இயங்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பதை இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிகார தோரணுங்கிறது இயல்புலேயே வந்துடும். பார்க்க அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கொந்தளிக்கக்கூடிய எரிமலைன்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்காரங்க என்ன திட்டங்கள் தீட்டுறதுலையும் கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆரம்ப காலகட்டத்தில் அதிகப்படியான போராட்டங்கிறது இல்லாமலாம் இல்லை, அதிகப்படியான போராட்டம் உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் மத்தியம வயசுக்கு மேலே பொறுத்த வரைக்குமே இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு முதலாளியாக வரக்கூடிய யோகங்கிறது உண்டு. ஒரு டீம் லீடர்னா இவங்கன்னு சொல்லலாங்க. ஒரு குழு தலைவர், ஒரு குழுவை நிர்வாகம் பண்ணுறதுல சிறந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். தலைமை பொறுப்பேற்கிறது இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அத்துப்படின்னு சொல்லலாங்க. திட்டங்கள்ங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். சந்தேகங்கள்ங்கிறது மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உடனடியாக தீர்க்க கொள்ளக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றினே சொல்லலாங்க. அதிகளவுல கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. ஆனால் பாசத்தை காட்டினா ஒரு குழந்தையாவே மாறிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்பு பண்பு அமைதி நிறைஞ்சவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்புன்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்ப விஷயத்தில் ரொம்ப அவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்போதுமே குடும்பம் தான் பேச்சு கேட்டு நடக்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்புகள்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று வேற ஒன்றா தான் இருக்கும். ஆனால் குடும்பத்தை கண்டிப்பாக சீர சிறப்புமாக கொண்டு வரக்கூடிய யோகங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்புகளுக்கு உண்டுங்க. தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சிறப்பாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றினே சொல்லலாங்க. ராசி அதிபதி செவ்வாய் தான் வீட்டை தானே பார்க்குறாரு. மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களுக்கு இழந்த பல விஷயங்கள் கிடைக்குங்க. மதிப்பு மரியாதை நீங்கள் எங்கே போனாலும் செல்வாக்கு பின்னாடியே தேடி வரும். கடன், வறுமை, கஷ்ட ஜீவனம், பூர்வீகத்தில் வாழ முடியாத நிலைமை, குடும்ப உறவுக்கிட்ட மதிப்பு மரியாதை இல்லாத நிலைமை, மற்றவங்களை அண்டு பிழைக்கணுங்கிற ஒரு நிலைமையில இந்த நேரத்தில் இல்லைங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் திட்டங்கள் சரியாக அமைஞ்சா புகழேனையோட உச்சியில் நீங்கள் இந்த நேரம் ஏற போகிறீங்கன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக உண்டு. நிறைய வாய்ப்பு கதவு தட்டும். இந்த நேரம் ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் தடுமாற்றம் வர்றது எல்லாமே மழன்னு உங்களுக்கு வெற்றி அமைய போகுது. குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்களும் குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு இனி அடுத்தடுத்த அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. அசையும் சொத்து சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு இனி மிகுதியாக இருக்கும். தாய் வழி உறவு வகையால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நேரம் தொழில் விரிவாக்கம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக கொஞ்சம் கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. தொழிலுக்கு தேவையான திறமையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களா இருந்தால் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து செவ்வாய் பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வழிபாடு இந்த நேரம் செஞ்சுட்டு வருது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ராசி அதிபதியோட ஒரு சாரமாக இருக்கக்கூடிய கந்தவள் முருகனுடைய வழிபாட்டு செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இடம், பூமி விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வேலையில் இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரிகள் பாராட்டு பெற போகிறீங்க. வெளிநாடு முயற்சி கொடுக்குறீங்களா, தாராளமாக கைக்குடி வரணும்னு சொல்லலாங்க. நிறைய சந்தர்ப்பம் இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. குருவோட சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தன வரவுல எந்த குறையுமே இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னும் உங்கள் குணம் அறிஞ்சு செயல்படுவாங்க. இது வரைக்குமே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் நிலைமையை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க.
மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல உங்களுக்கு பெரும்பாடாக இருந்திருக்கும். இனி அப்படி இல்லை. நீங்கள் சொல்லாமலுடைய உங்களுடைய நிலை என்னங்கிறத குடும்ப உறுப்பினர்கள் புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் குணம் என்னங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இதனால் குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையோட தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமாக அப்படின்னு சொல்லலாங்க. பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. பெற்றவங்களால் பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. மற்றவங்களை நம்பி நிறைய பொறுப்பு ஒப்படைச்சிருப்பீங்க. அது சீர சிறப்புமாக முடிவடையும். துணிவு, தன்னம்பிக்கை கூடி வரும். கடன் சுமை, மருத்துவ செலவு குறையும். பிள்ளைகள் வழியில் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. வாகன யோகம் உண்டு. ஆடை ஆவரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விஷயத்தை வாங்குவீங்க. புதிய முதலீடு செஞ்சு வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. உங்கள் குழந்தைகளுடைய கல்யாண முயற்சி இந்த நேரம் கொடுத்தீங்கன்னாலும் கைக்கூடி வரக்கூடிய நேரம். வீடு மாற்றம் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுங்க. அது கொஞ்சம் விரும்பத்தகாதான் இருக்கலாம். ஆனாலுமே தொடர்ந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மனசில் ஒரு கொள்கை உண்டாகுங்க. ஒரு லட்சியம் உண்டாகும். அதை நோக்கி பயணம் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதுவுமே மத்தியம வயசு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த காலம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம். நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை, மழலையோட ஓசையை கேட்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையில் தொடர்ந்து ஒரு முயற்சி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உச்சத்தை பெறக்கூடிய நேரமாக இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகம் தான். இது வரைக்குமே நீச்ச கதையிலிருந்து செவ்வாய் பலம் பெற்று 10ஆம் இடத்துல நகர்த்து ஒரு வகையில் சிறப்புன்னு சொல்லலாம். புதுசாக தொழில் முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சொத்து வாங்கணும்னு முயற்சி செய்கிறீங்களா? சாதகமாக முடியும். நிறைய கௌரவ வாய்ப்பு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. 8க்குரிய புதன் 8ஆம் இடத்துல மறைகிறது கொஞ்சம் எந்த விஷயத்தில் சிரமம் இல்லை. இந்த நிலையில் உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பொருளாதார பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் நலனில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல்னு சொல்லலாம். சரியாக சாப்பிடக்கூட முடியாமல், தூங்கக்கூட முடியாமல், ரொம்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மன ரீதியாகவும் உடல் நலன்னு ஒரு நிறைய சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக இந்த நேரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. பயணங்கள் இந்த நேரம் உண்டு தான். ஆனால் முடிஞ்சால் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள். பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது. 6ல் சுக்கரன் இருக்கிறதால மனசில் ஒரு இதுதானே தெரியாத ஒரு கவலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாட்டையும் கந்தவள் முருகனையும் வணங்கிட்டு வர பாருங்க. கவலைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிகளுடைய பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இல்லாமலாம் இருக்காது. நிம்மதி இழக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். குடும்ப உறுப்பினரை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். எந்த பிரிவினையும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாங்க. குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ரொம்ப காலமாக ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க. தம்பதிகள் எல்லாமே குழந்தை பாக்கி இல்லையேன்னு இந்த நேரம் குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனிமேல் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கற்பரச்சாம்பிகை கோவிலில் நீங்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சேலம் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நீங்கள் தொடர்ந்து கும்பப்படையில் உணவு வாங்கி சாப்பிட்டு வர பாருங்கள். விரைவிலேயே குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தை விட முக்கியமானது உங்களுடைய கந்தவன் முருகனுடைய உங்கள் ராசி அதிபதியுடைய சாரமாக இருக்கக்கூடிய கந்தவன் முருகனுடைய வழிபாட்டை செய்கிறதும் சஷ்டி விரதங்களை தொடர்ந்து நீங்கள் இருந்துட்டு வரணும். ஒரு இனிமையான வாழ்வு வாரிசு வரக்கூடிய வாய்ப்பு உண்டாங்கன்னு சொல்லலாம். முயற்சிகள் இது வரைக்குமே கொடுத்துட்டு இருந்த முயற்சிகளில் முட்டுக்கட்டியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவு எல்லாமே இனி குறைஞ்சி வரும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதால செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடிய நேரம். குடும்பத்தில் நிம்மதி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம், ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றம், மனசில் மகிழ்ச்சி இது எல்லாமே இந்த நேரம் அதிகரிக்கக்கூடிய நேரங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி ராகுவோட சஞ்சாரம் இருக்கிறதால உடல்நிலையில கொஞ்சம் சங்கடம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனம் பாருங்க. குரு பார்வையால் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புள்ள நிம்மதிங்கிறது கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மேலே அக்கறை அதிகரிக்க உங்கள் மேலேயுமே மற்றவங்களுக்கு அக்கறை அதிகரிக்குன்னு சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. நிம்மதியான ஒரு நிலைமை உண்டாகும். நிம்மதியான தூக்கம் வரும்னு சொல்லலாங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு 8ஆம் இட புதன் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் நடப்பட வைப்பாரு. நினைச்சதை சாதிக்க வைப்பாரு. எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்களில் நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே
பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் கண்ட கனவு உங்களுடைய லட்சத்தை நோக்கி பயணப்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. சிந்தனைகள் மட்டும் நேர்மறை சிந்தனையோட நல்ல எண்ணங்களோடு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நல்லதே நடக்கும் நண்பர்களே, நல்லதே நினைங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.